தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல இனி போதையே இருக்காது, போதை மருந்தே கிடைக்காது. நாங்க வந்த உடனே 717 கடைகளை மூடிட்டோன்னு வாய் வலிக்க பொய் சொல்லி வசமா சிக்கிருக்கிறாரு விஜய். அது மட்டும் இல்லங்க, ஆயிரக்கணக்கான கோடியில ஊழல் நடந்திருக்கு. மூடுற மாதிரி மூடிட்டு தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கு. மூடப்பட்ட கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? வாங்க தோழர்களே, உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அண்ணா வந்த உடனே முதல்ல என்ன சொன்னாரு? போதை இல்லாத தமிழ்நாடு, என் தங்கச்சிகளை காப்பாத்த போறேன், 717 கடைகளை மூடிட்டேன் அப்படின்னு அறிக்கை விட்டாரு. இன்ன வரைக்கும் எந்த கடையை மூடினாருன்னு தெரியல. பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்கிற, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற, மருத்துவமனை பக்கத்துல இருக்கிற, கோயில் பக்கத்துல இருக்கிற எல்லா கடைகளையும் நாங்க மூடிட்டோம், 717 கடைகளை மூடிட்டோம்னாரு. அதுக்கான பட்டியலை கூட வெளியிடல தமிழ்நாடு அரசு. மூடப்பட்ட கடைகள் எல்லாம் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில, திருப்பரங்குன்றத்திலேயே அங்க சீதா லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு, பெண்கள் படிக்கிற ஸ்கூல். அந்த ஸ்கூல் பக்கத்திலேயே கோயில் இருக்கு, இந்த பக்கத்துல பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்கு, நடுவுல ஒரு கடை திறக்கிறாங்க. இது ஆல்ரெடி 3 நாள் மூடப்பட்ட கடை. என்னங்க மூடப்பட்ட கடையை திரும்ப திறக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு எந்த ஆர்டரும் வரலங்க, இதெல்லாம் மூடப்பட்டதா சொல்லலங்க, அதனால நாங்க திறந்திருக்கோம். கடைசியில போய் விசாரிச்சா என்ன நடக்குதுன்னா, அங்க பார் நடத்துறாருல்ல, இந்த டாஸ்மாக் கடையில பக்கத்திலே பார் நடத்துறவரு அதிமுகவுல இருந்து விலகி இப்ப போய் எங்க சேர்ந்திருக்காரு? தாவேகாவுல சேர்ந்திருக்காரு. தாவேகால சேர்ந்த உடனே கடையை திறந்தாச்சு. நீங்க அக்காங்களை காப்பாத்துறது, தங்கச்சிங்களை காப்பாத்துறது, அம்மாக்களை காப்பாத்துறது விஜயோட நோக்கம் இல்ல. தன்னை நம்பி கட்சிக்குள்ள வர்றவன் நல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆகுறதுக்கான வேலையை பாக்குறாரு. இது நடந்தது திருப்பரங்குன்றத்துல. சரிங்க, வேற என்ன பண்ணாரு? டாஸ்மாக் கடைகளை சில இடங்கள்ல மூடுறாங்கல்ல, அந்த மூடப்பட்ட இடங்களுக்கு பக்கத்திலேயே தனியார் பார்கள் திறக்கப்படுது. என்ன பேர்ல? மணமகள் மன்றங்கள். மணமகள் மன்றங்கள்னா வயசானவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாண்டுட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே அங்க இருந்து வருவாங்க. இது போல மணமகள் மன்றங்கள்ல மெம்பரா இருக்கிறவங்களுக்கு தான் மது வகைகளை கொடுக்கணும். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, யார் வேணாலும் உள்ள போய் மது வகைகளை வாங்கிடலாம். இங்க ஒரு 200 ரூபாய்க்கு, ஒரு உதாரணமா சொல்றேனே, ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு ஒரு சரக்கு விக்கிறாங்க அப்படின்னா, அது அந்த மணமகள் மன்றத்துல 400 ரூபாய் 600 ரூபான்னு விற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கடைகளை பூட்டிட்டு மணமகள் மன்றங்கள் என்ற பேர்ல எக்கச்சக்கமா கடைகளை திறந்து வச்சிருக்கு இந்த விஜயினுடைய அரசு. எப்படி இது சாத்தியம்? இப்ப டாஸ்மாக் கடை ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. டாஸ்மாக் கடை ஊழியர்கள் தாக்கப்படுறாங்க. 10 ரூபாய் கூட வாங்குறாங்கன்னு குற்றம் சாட்டப்படுறாங்க. அவங்க காசு கூடுதலா வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் கூட படிச்சாரு, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு. இப்ப 20 ரூபா 30 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்றது மிகப்பெரிய பேசு பொருளா இப்ப மாறி இருக்கு. அரசாங்கமே அதுல லேபிள் ஒட்ட சொல்றாங்க. அந்த லேபிளுக்கு 10 ரூபா, பாட்டில ரிட்டர்ன் கொடுக்கறோம் 10 ரூபா. அந்த அட்டைப்பெட்டிகளை வைக்கிறதுக்கு இடம் இல்ல, இறக்குறதுக்கு ஆள் இல்ல. இறக்கு கூலி, அட்டைப்பெட்டிகளை வாங்குறது, பாட்டில வாங்கி வைக்கிறதுக்கான இடம், இது எல்லாத்தையும் இந்த விற்பனையில இருந்து கொடுக்கணும்னு அரசு சொல்லுது. அது எப்படி சாத்தியம்? அவ 10 ரூபா சேர்ந்து போனாதான் கிடைக்கும் அப்படின்ற சூழலை விற்பனையாளர்களுக்கு உருவாக்குது. முதல்ல அரசாங்கம் வாங்கு, அரசாங்கமே பாட்டில வாங்கிக்க. நீ யாருக்கிட்ட வேணாலும் டெண்டர் விட்டுக்க, அரசாங்கம் பாட்டில வாங்கிக்க, நீ ஏன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க, நாங்க விக்கிற வேலையை மட்டும் பாக்குறோம் அப்படின்னு டாஸ்மாக் ஊழியர்கள் 2500க்கும் மேற்பட்ட கடைகளை அடைச்சு போராட்டத்தை நடத்தினாங்க. 3 நாளைக்கு மேல இந்த டாஸ்மாக் போராட்டம் நடந்த போது மது பாட்டில்கள் கிடைக்காம மணமகள் மன்றத்தின் முன்னால போய் நின்று கிலோமீட்டர் கணக்குல கியூல நின்று மது பிரியர்கள் மது வாங்கினார்கள். பாருங்க, பாத்தீங்களா? இதுதான், அதாவது டாஸ்மாக் கடையை மூடுற மாதிரி மூடி மணமகள் மன்றம்ன்ற பேர்ல தனியார ஓபன் பண்ண வச்சு அங்க சாராயத்தை விக்கிறாங்க கூடுதல் விலைக்கு. இதுதான் நீங்க தமிழ்நாட்டை காப்பாத்துற லட்சணமா அப்படின்னு மக்கள் கேட்கணும். இதெல்லாம் தெரியாம அல்லது பேப்பர்ல கூட இதை வாசிக்காம, ஒரு நியூஸ் சேனல்ல கூட நியூஸ கேட்காம நீங்களா ஃபயர் விட்டுட்டு உட்காரக்கூடாது. அண்ணன் அப்படியெல்லாம் நேர்மையானவர் இல்லை. அப்படி நேர்மையானவர் இருந்தா அவர் போன தனி ஜெட் விமானத்துல சாராய பாட்டிலோட ஏறி அதை கொண்டு போய் வச்சுட்டு வந்தாதான் நாங்க மேல வண்டியவே இயக்குவேன் அப்படின்னு அங்க இருக்கிற பைலட் சொல்லி 45 நிமிஷம் லேட்டா போனாங்க. அடிச்சு பாரு, ஆன்லைன்ல இருக்கு. சாராய பாட்டிலோட மேல ஏறாரு யாரு? ஆதவர்ஜுனா மேல ஏறி சிக்கி இருந்தாங்க. அது பெரிய பேசு பொருளா மாறுச்சு. சரிங்களா? அப்ப சாராய பாட்டிலோட மேல ஏறுறவங்க தான் இங்கே போதையை ஒழிக்க போறாங்க.
இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? போன ஆட்சி சில கம்பெனிஸ் கிட்ட ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. சில கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுல அவங்க கூட ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் ஒன்னொன்னா ரத்து செஞ்சிட்டு இருக்கு இந்த குரூப். இப்போ மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, அதுதான் அந்த அமைச்சகத்தினுடைய பேரு. இந்த அமைச்சகத்துல விக்னேஷ் அப்படின்னு ஒருத்தர் தான் அமைச்சரா இன்னைக்கு போடப்பட்டிருக்காரு. இந்த விக்னேஷ் அமைச்சருக்கு எதுவுமே தெரியல. ஆனா இங்க கடைகள்ல யார் பாத்துக்கிறது? இந்த அமைச்சரவையை யார் பாத்துக்கிறதுனா ஆதவர்ஜுனா பாக்குறாரு. ஆதவர்ஜுனா தான் நிழல் முதல்வர். அது என்னங்க நிழல் முதல்வர்? ஆதவர்ஜுனா தான் முதலமைச்சரே. பேருக்கு டம்மியா உட்கார்ந்து இருக்கிறது தான் விஜய் அண்ணா. விஜய் அண்ணாவுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தா வாசிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுவாரு. மத்தபடி அரசியல்ல ஆனாவனா கூட தெரியாது. சினிமாவை பார்த்து ஏமாந்து போன தமிழ்நாட்டு மக்கள் அவரை முதலமைச்சரா உட்கார வச்சுட்டீங்க. ஆனா கிரிமினலா, கார்பரேட் கிரிமினலா இருக்கக்கூடிய இந்த ஆதவர்ஜுனா தான் எல்லா சாராய கடைகளையும் பாத்துக்கிறாரு. இப்ப இவர் என்ன பண்றாரு? இந்த முன்னாடி எல்லாம் கடைகள்லாம் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்களா, அதெல்லாம் க்ளோஸ் பண்றாரு. முன்னாடி ஒப்பந்தம் போட்ட கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனிஸ் கிட்ட எல்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி கல்லா கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவங்ககிட்ட பல கோடி ரூபாயை வசூல் வேட்டை செய்து கொண்டிருக்கிறார். யாரு? ஆதவ் அர்ஜுனா. அந்த கடைகள் இதுக்கு முன்னாடி எல்லாம் வாங்கினதெல்லாம் இல்ல. அதனாலதான் பாண்டிச்சேரி பிராண்டு கூட வந்து இறங்கி இருக்கீங்க தமிழ்நாட்டுல. அது ஒரு வைரலா வீடியோக்கெல்லாம் போயிருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. மொத்தமா இறக்கி இங்க சாராய கடலா மாத்திருக்காரு தமிழ்நாட்டை. அது மட்டும் இல்லங்க, அவர் திமுக இருந்து அதுல கொஞ்ச நாள் 2021 திமுகவோட சேர்ந்து வேலை பார்த்தவர். அவர் தான் இந்த உத்தி வகுப்பாளர் இருக்கார் இல்லையா, வியூக வகுப்பாளர். அவரை வந்து பிரசாந்த் கிஷோர் ஒரு ஆளை பீகார்ல இருந்து புடிச்சிட்டு வந்தது யாரு? இவர் தான். இந்த பீகார்ல இருந்து புடிச்சிட்டு வந்த இந்த பிரசாந்த் கிஷோரை நான் தான் அறிமுகப்படுத்தினேன், நான் தான் உங்க வெற்றிக்கு காரணம் அப்படின்னு உருட்டி விட்டுட்டு, அதனால எனக்கு 2 நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுங்க, உங்க வெற்றிக்கே காரணமா நான் தானே இருந்திருக்கேன் அப்படின்னு உருட்டி என்ன கேட்கிறாரு தெரியுங்களா? இந்த சத்துணவுல போடுறாங்கல்ல பருப்பு, அரிசி, முட்டை, இதுக்கான ஒப்பந்தத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த சத்துணவுக்கான ஒப்பந்தத்தை கேட்கிறாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு அனுபவம் பத்தாதுன்ட்டாங்க. சரி, அடுத்து என்ன சொல்றாரு? கர்நாடகத்தை போல தமிழ்நாட்டுல நிறைய தனியாருக்கு பார்களை ஒதுக்குவோம், இது ஒரு பெரிய நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும், நிறைய சம்பாதிக்க முடியும், அதை நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் வெளியேறாரு. அதுக்கப்புறம் தான் விசிகேல போய் சேர்றாரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அன்னைக்கு அவருக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா அதிகாரத்துல இருந்தது திமுக. ஆனா இன்னைக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவர் தான் நிழல் முதல்வர். இந்த நிழல் முதல்வரா இருந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, கர்நாடகத்துல தனியார் தொழிற்சாலைகள், தனியார் பார்களை உருவாக்கி வச்சு சாராய கடையில திறந்து வச்சிருக்காங்களா, அந்த மாடலை தூக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அதனுடைய ஒரு பார்ட் தான் மணமகள் மன்றங்கள். இனி சாராய கடைகள் அரசாங்கத்தை கையில இருந்துச்சுன்னா அதுல விற்பனை போக மீத காசை அரசாங்கம் வச்சிருக்கும், அரசாங்கம் செயல் திட்டங்களுக்கு பயன்படுத்தும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, சாராய கடைகளை மூடுற மாதிரி மூடிட்டு தனியார்களுக்கு தாரை வார்க்கிறார்கள். அப்ப அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன விலை வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளவு வேணாலும் உள்ளடி சரக்குகளை வச்சுக்கலாம், போலி சரக்குகளை வித்துக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். அதற்கான ஒரு பெரிய திறப்பை ஏற்படுத்தி இருக்காரு யாரு? நம்ம அண்ணாத்தா ஆதவ் அர்ஜுனா. இது எப்படிங்க சுந்தரவல்லிக்கு தெரியும் அப்படின்றீங்க? விக்னேஷ் தானே இந்த அமைச்சர், இந்த மதுவிலக்கு அமைச்சர் யாருன்னா விக்னேஷ். அவரும் ஒரு பேட்டி கொடுக்கும் போது ஒரே நாள்ல பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு ஒரே நாள்ல எல்லாத்தையும் போய் டக்கு டக்குன்னு டிஷ்ஷுன்னு போட்டு மாத்தலாம் முடியாது, ஜீவம் போட்டோ மந்திரம் போட்டோ மாத்த முடியாது, ஒரு நாள் ராத்திரியில மாத்துறதுக்கு இது ஒண்ணு சினிமா இல்ல அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. அதோட மதுவிலக்கு முழுசா கொண்டு வரது என்பது சாத்தியம் இல்லை, அது எங்கேயுமே சாத்தியம் கிடையாது. மதுவிலக்கு முழுசா கொண்டு வர முடியாது, நமக்கு அது தெரிஞ்சதுதான். ChatGPT கேட்டாரா என்னன்னு தெரியல. மதுவிலக்கு சாத்தியம் இல்லைன்ற அடிப்படை அறிவு இருக்கு. மதுவிலக்கு சாத்தியம் இல்ல, கள்ளச்சாராயம் வந்துடும். அதோட 10 ரூபா அப்படின்றது நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி பெறப்படுகிறது அப்படின்ற ஒரு உண்மையும் போட்டிருக்காரு. இங்க அண்ணன் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. ஆனா உண்மை என்னன்னா, நீதிமன்றம் தான் பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்ண சொல்லியிருக்க அந்த ஸ்டிக்கரை ஒட்டி. புரியுதுங்களா? இப்ப அதுல வேற சிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான செய்தியை இவர் பேசுறாரு. பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு இந்த விக்னேஷ், இந்த கிளப்புகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கறோம்ல, அதுல மாற்றம் செய்வதற்கான வேலைகளை யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். எந்த கிளப்புக்கு? இங்க பார் ஃபுல்லா அது பாட்டு நடந்துட்டு இருக்கு. தனியார் கிளப்புகளா உருவாக்க போறான். அந்த தனியார் கிளப்புகள் யார் வைக்க போறாங்க? தனியார்கள் வைக்க போறாங்க. மேபி ஆதவ் அர்ஜுனாவுடைய பங்காளியை வைக்க போறாங்க. இந்த தனியார் கிளப்புகளை வச்சு அங்க பார் வசதியோட
அதிகமான விலைக்கு சாராயத்தை விற்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடக்குது. இவனுங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறது. ஒரு பையன் கஞ்சா செடியோட சிக்கிறான், இந்த பக்கம் தாவைக்கா கொடியை கட்டி வச்சிருக்கான் வீட்டுல, இந்த பக்கம் கஞ்சா செடி வளர்க்குறான். இவனுங்க தான் நம்மள காப்பாற்ற போறாங்க. மது விலக்கு செஞ்சு மதுல இருந்து போதையில இருந்து காப்பாற்ற போறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்றேன், கஞ்சா கடத்தல்ல பிடிபட்டு 10 நாள் ஜாமீன்ல வந்த பயலுக்கு இவங்க சீட்டு கொடுத்து எம்எல்ஏவா நிக்க வச்சிருக்கிறாங்க. இவனுங்க தான் போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க போறாங்களா? அப்போ ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல 1000 கோடிக்கு மேல 15 நாளுக்குள்ள நிறைய விஷயங்கள் முன்னாடி எடுக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா மணமகள் மன்றங்கள்ன்ற பேர்ல தனியார் சாராய கடைகள் திறக்கப்படுது, அடைச்ச கடைகளும் மீண்டும் திறக்கப்படுது. இது மிகப்பெரிய உள்ளடி வேலையை ஆதவர்ஜுனா செஞ்சிருக்காப்ல, வசமா சிக்க போறாப்ல. இதுல மது ஒழிப்பு நாடகம் இருக்குல்ல, விஜயோடைய மது ஒழிப்பு நாடகம் அப்படியே அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு மக்கள்கிட்ட பேச முடியாம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு விஜய். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவனுங்க கடைய அடைக்கல, அடைச்ச கடைய திறந்துட்டானுங்க. திறந்த பிறகு ஒரு சில இடங்கள்ல மூடப்பட்ட கடைகளுக்கு பக்கத்திலேயே தனியார் பார்களை, அதாவது மணமகள் மன்றங்களை என்ற பேர்ல தனியார் பார்களை திறக்கிறாங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டுல மது ஒழிப்போன்ற பேர்ல விஜய் ஆடுவது நாடகம். புரிச்சுக்கோங்க பக்கா.